தமது அரசியல் எதிரி எப்போதும் சாதிதான் என்று பேசிய கமல்ஹாசன், மதமும் அரசியலும் சேருவது ஆபத்தான கலவை என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் ஆதரவு தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். கட்சியின் நிர்வாகக் குழு, செயற்குழு, மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். பின்னர் பேசிய கமல்ஹாசன், பிரதமர் மோடிக்கு மரியாதை செலுத்துவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலைவணங்க மாட்டேன் என்றார். ஜனநாயக அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் இது இந்தியாவிற்கானது என்றும் அவர் கூறியுள்ளார். தமது அரசியல் எதிரி எப்போதும் சாதிதான் என்றும் கமல்ஹாசன் பேசினார். உங்களுடைய மதத்தை கூட நான் கேள்விப்பட பேசல. ஏன்னா நீங்கள்லாம் குழுமுற இடம் அது. நீங்கள் உருகி நெகிழ்ந்து நெக்குருகி நிற்கும் இடம் அது. அந்த இடம் இவர்கள் கையில் போகக்கூடாது என்பதுதான். என் கையில் கொடுங்கன்னு நான் கேட்கல. எனக்கு அந்த தேவையில்லாத இடம், உங்களுக்கு தேவையான இடம். அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது அதில் கொண்டு வந்து அரசியலை சேர்க்கக்கூடாது. இது என் படத்தில் நான் 22-24 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வசனம். செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் மாதிரி அரசியலும் மதமும் ஆபத்தான கலவை என்று ஒரு பாத்திரம் பேசும். அது வசனமாக நான் எழுதியிருந்தாலும் என் மனம் பயந்த பயம்தான் அது. அந்த பயம் இன்னும் விட்டபாடில்லை, இன்னும் வலுத்திருக்கிறது அந்த பயம். தொடர்ந்து பேசிய கமல்ஹாசன், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாததை தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் கூற வேண்டும் என தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டிற்கான ஒத்திகையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசினார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 29ஆம் தேதி ஈரோட்டில் கமல்ஹாசன் தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் மார்ச் 30ஆம் தேதியும், திருச்சியில் ஏப்ரல் 2ஆம் தேதியும் அவர் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். திருமாவளவனுக்கு ஆதரவாக 3ஆம் தேதி சிதம்பரத்திலும், TR பாலுவுக்கு ஆதரவாக 6ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரிலும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். தொடர்ந்து 7ஆம் தேதி சென்னை, 10ஆம் தேதி மதுரை, 11ஆம் தேதி தூத்துக்குடி, 14ஆம் தேதி திருப்பூரில் பரப்புரையில் ஈடுபடும் கமல்ஹாசன் 15ஆம் தேதி கோவை மற்றும் 16ஆம் தேதி பொள்ளாச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.